கரூர் சம்பவம் 41 கொலைகளும் 41 அரசு வேலைகளும். இது நியாயமா? முதல்வர் அவர்களே வணக்கம். அனைவருக்கும் வரும் 10ஆம் தேதி தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கரூர் செல்கிறார். எதற்கு கரூர் செல்கிறார்? விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு நடத்திய ஷோ கூட்டத்தில் 41 பேர் கூட்ட நெரிசலில் இறந்து விட்டார்கள். இது குறித்து அப்போதைய திமுக அரசு யார் மீதும் எஃப்ஐஆர் போடவில்லை. பின்பு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதற்கு இடையில் தேர்தலில் வெற்றி பெற்று விஜய் அவர்கள் முதல்வரானார். இப்பொழுது அந்த குடும்பங்களை சந்தித்து, அதாவது இறந்தவர்கள் குடும்பங்களை சந்தித்து 41 பேருக்கும் அரசு வேலை வழங்குவதாக அறிவிப்பு வந்திருக்கிறது. ஆனால் அது என்ன மாதிரி பணி என்பது தெரியாது. இது நியாயமா? முதல்வர் அவர்களே, இது நியாயமா? உங்க வழிக்கே வருவோம். இப்போ நடிகர் அஜித்குமார் இருக்காரு, இன்னும் பல நடிகர் இருக்காங்க. இவங்க ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. அங்க கூட்ட நெரிசல்ல ஏற்பட்டு ஒரு 10 பேர் செத்து போறான்னு வச்சுக்க, அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்தியா? கொடுக்கலாமா? இது ஒண்ணு. அடுத்தது, நீங்க நடிகர், அரசியல் கட்சி தலைவர், உங்களை பார்க்க இந்த கபோதி கூட்டம் வந்திருக்கு. அது நெரிசல்ல இறந்து போச்சு. இதுக்கு அரசு வேலை கொடுக்கலாமா? சப்போஸ் நீங்கள் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் என்ன செஞ்சிருப்பீங்க? உங்க கை நிதியில இருந்து தானே கொடுத்துருக்கணும். அதை செய்யுங்க, அது வேணாங்க. அரசு வேலை எப்படி வழங்கலாம்? அடுத்தது, இந்த 41 பேருக்கு வேலைக்கு விடிய விடிய இளைஞர்கள் படித்துவிட்டு கண்முழிச்சு படித்து அரசு தேர்வுக்கு காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீர்கள்? அதை சொல்லுங்க. அடுத்தது, வறுமை கோட்டை கீழே இன்னைக்கு தினந்தோறும் கூலி வேலைக்கு போனாதான் சாப்பாடு அப்படின்னு வறுமை கோட்டை கீழே பல குடும்பங்கள் இருக்கு. அந்த குடும்பத்துக்கு கூப்பிட்டு வச்சு கொடுங்க. திமிரு எடுத்து போய் நடிகனை பார்க்க போன கூட்டத்துக்கு அரசு வேலையா? இதை உடனடியாக நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் வழக்கு தொடர்வேன். முன்னாடி இருந்த அரசு என்ன வேலை செஞ்சது தெரியுமா? கள்ளச்சாராயம் குடிச்சு சேர்த்தவனுக்கு வீட்டுக்கு 10 லட்சம் கொடுத்தது. ஏதுரா இந்த பணம் அப்படின்னு பார்த்தா உலக வங்கியில கடன் வாங்கி கொடுத்துருக்கானுவ. இது தப்பு தானே? அதே மாதிரி நீங்க அரசு வேலையை தாரை வார்க்காதீர்கள். இது நடைமுறைக்கு சாத்தியப்பட்டு வராது. நன்றி, வணக்கம்.